உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா, இந்த ஜென்மத்துல நீதான் என் புருஷன். உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன் மேல யாருமே காட்டாத அன்லிமிட்டெட் லவ் நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், அத நான் வெளிப்படையா செய்ய மாட்டேன். எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ங்கிறது பொய்யில ஆரம்பிக்க கூடாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணும்ல, அப்போ உன்கிட்ட என்னோட லவ்வ சொல்றேன். அது வரைக்கும் நீ வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆனாலும் நீ பெஞ்சிங் தான். இவன் நமக்கு கிடைப்பாளா இல்ல கிடைக்க மாட்டாளாங்கிற ஒரு பதட்டத்திலேயே சுத்து. இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கொஞ்ச நாள் சுத்து. அந்த குழப்பத்தோடயே இரு. போலாமா? நான் எந்த சட்டையை போட்டுட்டு வர சொன்னேன்? நீ எதுக்கு இந்த சட்டையை போட்டுட்டு வந்த? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வா ஏறு. நான் வரல. நான் சொன்ன சட்டையை நீ போடல. நான் வரமாட்டேன், போ. எங்கேயோ சீக்கிரமா போகணும்னு சொன்னியே, ஏறு. நான் வரல, போ. நான் போறேன். ஏய் இரு. ஏன்டி இப்படி என்ன படுத்திட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு இப்போ? நான் சொன்ன சட்டையை போட்டுட்டு வா. சரி, போட்டு வந்தா எங்க போறேன்னு சொல்லுவியா? சொல்றேன், போ. பேச்ச மாத்த கூடாது. வரேன். போதுமா? சரி, பண்ணிடு. எங்க போறேன்னு சொல்றேன்னு சொன்ன? போகும்போது சொல்றேன்னு தானே சொன்னேன். ஏய், மாத்தி மாத்தி பேசாத. எங்க அந்த டிவோர்ஸ் வாங்க கூட்டு போனியே, அங்க போறமா? இல்ல. வேற எங்க கூட்டு போற? நீ வண்டி எடு. நீ பாட்டுக்கு ரோட்டை பார்த்து ஓட்டு. நான் வழி சொல்வேன், அப்படியே போலாம். ஏன் துரைக்கு கொஞ்ச நேரம் கூட பொறுத்துட்டு இருக்க மாட்டாரா? ஏய், இப்ப என்ன? நான் என்னமோ உன்னை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாராயன் வாராய் பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி தள்ளி விட போற மாதிரி சொல்ற. நான் உன்னை கொன்றுவேனாடா? நீ செஞ்சாலும் செய்வ. அது இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். வண்டி எடு. வர வரும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. உன் ஆட்டிடியூட் தான் வித்தியாசமா இருக்கு. அதுல நான் என்னன்னு கேக்குறேனா? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. அத்தை, நான் உங்ககிட்ட உங்க பையனை வெளியே கொண்டு வருவேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே மாறனை வெளியில கொண்டு வந்துட்டேன். இனி இந்த கேஸால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் இருக்கேன், வள்ளியம்மா இருக்காங்க. நாங்க அவனை பார்த்து போமா. கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் நிம்மதியா இருக்கு. ஏய், நீ எனக்கு என்ன? இல்ல, கேஸ் வாதாடுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பார்த்துட்டு போனியா? ஆமா, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இந்த கேஸே கையில் எடுத்தேன்.
உன் புள்ள உங்ககிட்ட வந்துட்டம்மா. நீ உயிரோடு இருந்தா எனக்காக எவ்வளோ போராடுவியோ அதை வீர பண்ணிட்டான். உன்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுமா. நீ இல்லைன்னா எப்படி நான் இல்லையோ அதே மாதிரி இவ இல்லைன்னா நான் இல்லை. எல்லாம் பண்றா ஆனா எதுவுமே இல்லைன்றா. அது ஒண்ணுதான் புரியவே இல்லை. காண்டாவுது. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். நேரம் பாதியிலே விட்டு போயிட்டேன். இப்ப அவ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. நீ தான் உன் மருமக மனசை மாத்தணும். பார்த்துக்கோ. டேய், இப்ப எதுக்கு நான் எங்க போனாலும் வாழை புடிச்சிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்க? நான் உனக்கு பின்னாடி வரல. நான் போற இடத்துக்குள்ள நீ என் முன்னாடி போய்கிட்டு இருக்க. மடக்காவே பேசிக்கிட்டு இரு. ஆமா, நான் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க மாறா. நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க. அதனாலதான் நான் உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. கடையில எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் வேலை செய்யக்கூடாதா? நீ எப்படி இந்த கடையோட வளர்ச்சிக்கு உழைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் உழைக்கிறேன். சரி, நைட் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்கே இருந்து 24 மணி நேரமும் ஒல வீட்டு பக்கம்லாம் வந்துடாது. ஆளும் மண்டையும் சரியான வாங்க முடியும். மூஞ்சப்ப வீராக்கும் லவ் வந்துருச்சு. தீபா, வாங்க நம்ம டீ கடைக்கு போயிட்டு வரலாம். என்ன இப்படி பாக்குறீங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போலாம். போலாம்க்கா. போலாம் வாங்க. டேய், மறக்காம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வை. சரிண்ணா. வணக்கம் மாறா. வணக்கண்ணா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஆ, நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி மொத்தமாக ஜவுளி எடுக்க வந்திருக்காங்க. எங்க? அது அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களா? சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம், அதான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்னண்ணா, அதெல்லாம் தாராளமா discount தர முடியாது. தம்பி, இது கடையா சத்திரமா? இனிமே இந்த மாதிரி யாரும் கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க. ராகவா, இங்க பாரு, நீ இதுல எதுவும் தலையிடாத. அப்பா உனக்கு வேலை ஒதுக்கி கொடுத்துருக்காருல, அதை மட்டும் நீ பார்த்தா போதும். இதை நான் பாத்துக்கிறேன், சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.